ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பெட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சைதாப்பேட்டில் ஸ்பெஷலான வடகரி ஐட்டம் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து வடகரி செய்கிறதுக்கு வடைக்கு வந்து நான் வந்து ஓவர் நைட் வந்து தேவையான அளவு கடலப்பருப்பு வந்து ஊற வச்சு அதை வந்து இப்போ மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி வந்து தோல் சீவி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட ஸ்பைசஸ்க்கு நான் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா கூட அது கூட நமக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான வரைக்கும் உப்பு போட்டு மிக்சியில் இதை கொஞ்சம் கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா வடகரிக்கு நல்லா வராது. இப்போ நம்ம வடகரி பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஆயில் வந்து பேனில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப்பாக போட்டு உதுத்து விட்டு செஞ்சாலும் ஓகே, இல்லை அப்படியே சும்மா பக்கோடா மாதிரி குட்டி குட்டியாக போட்டாலும் ஓகே. பட் நான் வந்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டியே எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம செஞ்சு வச்சது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வடை மாதிரியே தான் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அப்படியே சும்மா எடுத்து கூட எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம செஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா செய்ய தேவையான பொருட்கள் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 தக்காளி, 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்கலாம். அது கூட பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸான பட்டை கிராம்பு இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது கூட எடுத்து வச்சுருந்தா பச்சை மிளகா இருக்குல்ல, அதை நல்லா ஒயிட் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இது கூட நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இருக்குல்ல, நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கும் நம்மளோட டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நான் இப்போவே போட்டுக்கிறேன். கொஞ்சம் சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு கூட வந்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் மிளகா பொடி, கரம் மசாலா 3 பொடியும் போட்டிருக்கேன். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வடையிலையும் மிளகா போட்டிருக்கோம், இதுலேயும் ஸ்பைசஸ்க்கு மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரமாக போனால் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் லைட்டாக மீடியமான காரத்தில் இருந்தால் தான் வடகரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வடை வந்து சூடாகினது இந்த மாதிரி நல்லா எடுத்து உதுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெயில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் வந்து அந்த பருப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மிக்சி கப்பு வாஷ் பண்ணோம்ல, அந்த வாட்டரை எடுத்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை ஊற்றி இதில் நல்லா ஒரு கொதி விடலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வடகரியும் இதில் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். பட் நான் வந்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வடகரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணுன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவிட்டுக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை மேலே தூவும் போது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வடகரி அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.